வணக்கம். இந்த விலங்குகளுடைய உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான இயற்கை அதிசயங்கள் தினமும் அரங்கேறிட்டு இருக்கு. அப்படி ஒரு அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிறப்பதற்கு முன்பே, அதாவது முட்டைக்குள்ளே இருக்கும்போதே ஒரு உயிரினம் கருவுறுது. வாங்க அந்த உயிரினத்தை பற்றி பார்ப்போம். அத்திமரம். இந்த காட்டில் வருடம் முழுக்க உணவு கிடைக்கிற ஒரே இடம். ஆனால் இப்போது இவைகள் வெறும் பூக்கள் தான். இவைகள் இன்னும் பழமாக மாறல. இவைகள் பழமாக மாற இவைகளுக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று, அதிக அளவு சூரிய வெப்பம். இன்னொன்று, இந்த காட்டுடைய ரொம்ப குட்டி உயிரினம். வெறும் 2 மில்லிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இவைகள் தான் டைனி ஃபிக் வேப்ஸ், அத்தி குளவிகள். இந்த அத்தி குளவிக்கும் இந்த அத்தி மரத்துக்கும் ஒரு தனித்துவமான கூட்டணி இருக்குது. இந்த அத்திக்காய் இந்த அத்தி பெண் குளவியை தனக்குள்ளே போக அனுமதிக்குது. இந்த பெண் குளவியும் தன் சிறகையெல்லாம் இழந்து இதற்குள்ளே கஷ்டப்பட்டு போயிடுது. உள்ளே போன பெண் குளவி அத்தி இதழ்கள் மேலே மெல்லமாக நடக்க தொடங்குது. அப்படி நடக்கும்போது அந்த அத்தி குளவியின் காலில் இருக்கக்கூடிய மகரந்த துகள்கள் மூலயமா அந்த காய்க்கு உள்ள மகரந்த சேர்க்கை நடக்க தொடங்குது. இப்போது அந்த அத்திக்காய் அத்தி பழமாக மாற தொடங்கியாச்சு. அந்த அத்தி காய்க்குள்ளேயே அந்த அத்தி குளவி 100க்கும் மேற்பட்ட முட்டைகளை இட்டு பின்னாடி அவை அங்கேயே இறந்தும் போகுது. இப்போது சூரிய வெளிச்சம் அந்த அத்தி காய்களை அத்திப்பழங்களாக மாற பெரும் உதவியாக இருக்குது. அதோடு உள்ளே இருக்கக்கூடிய முட்டைகள் பொரியறதுக்கும் அவைகள் உதவுது. சுமார் 5 வாரங்களுக்கு அப்புறமா முட்டைகள் பொரிய தொடங்கும். முதல்ல முட்டையிலிருந்து வெளிவருது த கோல்டன் விங்லெஸ் மேல்ஸ், தங்க நிறம் கொண்ட சிறகுகளற்ற ஆண் குளவிகள். இதற்கு அப்புறம்தான் இயற்கை ஒரு வினோதமான விஷயத்தை அரங்கேற்றுது. முதலில் வெளிவந்த ஆண் குளவிகள் இன்னும் புரியாத தன்னுடன் இடப்பட்ட முட்டைக்குள்ளே இருக்க பெண் குளவிகளை கருவுற செய்து வித் த ஹெல்ப் ஆஃப் டெலிஸ்கோபிக் பீனஸ். இந்த டெலிஸ்கோபிக் பீனஸ்ன்றது ஒரு ஆர்கன். இந்த ஆர்கன் அந்த ஆண் குளவியினுடைய உடல் நீளத்தை விட 2 மடங்கு நீளக்கூடியது. சில நாட்களில் கருவுற்று இருக்கக்கூடிய பெண் குளவிகள் முட்டையிலிருந்து வெளிவர தொடங்கியாச்சு. இப்போதான் அந்த ஆண் குளவிகள் ஒரு வீரமான செயலை செய்யுது. அவைகள் அந்த கனிகளை துளையிட்டு முதலில் வெளிவந்து அங்கு இருக்கக்கூடிய கொலைகார எறும்புகளுக்கு உணவாகி தன் உயிரையும் இழந்து பின்வரக்கூடிய பெண் குளவிகளை காப்பாற்றுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு கருவோடு வெளியே வந்த பெண் குளவியின் வாழ்நாள் வெறும் 48 மணி நேரமே, அதாவது 2 நாட்கள். இந்த 2 வாழ்நாட்களுக்குள்ள ஒரு பக்குவமான அத்திக்காயை தேர்வு செஞ்சு அதற்குள் சென்று தன் தாயாற்றிய உன்னத செயலை அவையும் செய்யும்.